அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லாத ஆணின்னு சொல்லி 2 அரசியல் கட்சிகளை சொல்லலாம்னா நாம் தமிழர் தாவேக்காவை சொல்லலாங்க. நாம் தமிழர் எப்படிப்பட்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா அப்யூஸு, அடிதடி, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக ஒரு மாதிரி விகரஸான ஒரு கட்சின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் தாவேக்கா எப்படிப்பட்ட கட்சின்னு பார்த்தீங்கன்னா அப்யூஸு, மரத்தில் ஏறுறது, பொது சொத்துக்களை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இது ஒரு தற்கொலை கட்சி. ஆக இந்த 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லாத ஆணி தான். இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைமன் செபாஸ்டியன் ஆனவர் இருக்கார் இல்லையா, அந்த மாமா மனிதன் நேற்றுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்கார் போல இருக்கு. அந்த தெருவில் எங்கேயா இருந்து போட்டுட்ருப்பார் இல்லையா, அந்த கூட்டம் ஒன்று போட்டு அந்த கூட்டத்தில் ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்கப்போ செய்தியாளர்கள் ஏதோ வந்திருக்காங்க. இந்த தண்ட கர்மாந்திரம் 10 பவுன்சரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரியும் தெரியுமா, அந்த பவுன்சர்லாம் கீழே நின்றுருக்காங்க. கீழே நின்று அந்த பவுன்சர்ஸ் அந்த செய்தி எடுக்கிறதுக்கு செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க போல இருக்குது. தாக்கின இடத்துல அது கை கலப்பாக மாறி இருக்கு. இதெல்லாம் மேடையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த சைமன் செபாஸ்டியன் திடீர்னு மேடையை விட்டு கீழே இறங்கி ஒருத்தரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தா தன்னுடைய சொந்த கட்சிக்காரன். அதாவது அந்த காணொலி லேட்டாக பாருங்களேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அதாவதுங்க, மேடை நாகரிகம்னா என்னன்னு துளியும் தெரியாத ஒரு தற்குறி தான் இந்த சைமன் செபாஸ்டியன். பார்த்தீங்களா, எந்த கட்சி தலைவராவது ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருங்க. யோசிச்சு பாருங்களேன், யாராவது இந்த மாதிரி இறங்கி போய் அடிக்கிறதுக்கு போவாங்களா? இது என்ன மாதிரியான ஒரு குணம்? இதையும் எடுத்து வச்சு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த சோம்பி பயலுக. இது தமிழன்டா, தமிழனுக்கு இருக்கக்கூடிய வீரம்டா, மயிரடா, மசுரடான்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்னங்க இதுக்கு பேர் வீரமா? இதில் என்ன வீரம் மயிர் இருக்குது? இடையில ஓடி தடுக்கிறதுக்கு சொந்த கட்சிக்காரனையே போட்டு வளாசிட்டு போகிறான். இப்படியெல்லாம் எந்த கட்சிக்காரங்களாவது பண்ணுவாங்களா? எந்த கட்சி தலைவர்களாவது முதல்ல இப்படி பண்ணுவாங்களா? இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரனுங்க பின்ன எப்படி இருப்பானுங்க? சண்டைக்கு தான் போவானுங்க, காட்டு மிராண்டித்தனமாக தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. இதெல்லாம் எப்படி தான் ஆதரிக்கிறானுங்கன்னு சத்தியமாக புரியல. இந்த மாதிரி சைமன் செபாஸ்டியன் நேற்றுக்கு நடந்துக்கிட்டதுக்கு என்னுடைய தரப்புலேருந்து கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணுறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாகவே இருக்கக்கூடாது. இதில் வேறு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒரு இது வேறு. இது ஒரு கட்சியா? தேவையே இல்லாத கட்சி தமிழ்நாட்டுக்கு. இன்னத்தை சொல்லனே தெரிலங்க. இதை அங்கீகரித்து வேற வச்சுருக்கானுங்க. 8% பேர் இதுக்கு வாக்களித்து இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னு சொல்கிறதே ஒரு சாபக்கேடு. முதல்ல இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு மேடை தன்னுடைய கட்சி கூட்டம் போட்டிருக்கு, ஒரு மேடை, தான் அந்த கட்சியுடைய தலைவன், அந்த மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, சலசலப்பு ஏதோ ஒன்று இருக்குது, சரியா? அந்த பிரச்சனையை அந்த இடத்துல ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியலையே இந்த நபருக்கு. இந்த நபர் ஆட்சியில் போய் உட்கார்ந்தால், தமிழ்நாட்டை ஆளணும்னு அவ்வளோ பெரிய சீட்டில், அவ்வளோ பெரிய பொறுப்பில் போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? எதிரிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் வரும், எதிரிலிருந்து பல கேள்விகள் வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நியாயம் இருக்கோ நியாயம் இல்லையோ. இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் இஷ்யூ நம்ம எடுத்துக்கிட்டோனாலும் நம்ம சிஎம்ஐ நோக்கி எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ அவதூறுகள், எவ்வளோ கேவலமான கொச்சையான வசைவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம சிஎம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள நோக்கி இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் அவங்கள நோக்கி வரும். அப்போ இந்த சைமன் செபாஸ்டியன் அந்த இடத்துல இருந்தால் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார்? அப்போ எதிரில் இருக்கிறவனையெல்லாம் உண்டையிலன்னு ஆக்கிடுவாரா? அப்போது இந்த மாதிரி தான் ரோட்டில் இறங்கி எவனையாவது அடிக்கிறது, இல்லைன்னா ஆள் செட் பண்ணி ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி தான் இப்போ பண்ணுவார்னு எடுத்துக்கிறதா? எப்படி எடுத்துக்கிறது? ஒரு தலைமை பண்புன்றது இந்த நபர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இந்த நபருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா விஜய் வந்துட்டாரா, ஈக்குவல் காம்படிஷன் 2 பேருக்கும். விஜய் இவருடைய ஓட் பேங்கை பிரித்து கொண்டு போயிட்டாரு, அது நல்லா தெரியுது அவருக்கு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மேடையிலே விஜயும் விமர்சிச்சிருக்காப்புல, தாவேக்காவை பற்றி பேசியிருக்காரு, கிண்டல் அடிச்சிருக்காரு. அட் த சேம் டைம் இந்த மாதிரி வெறுப்பாகி போய் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. நல்ல ஒரு மனநல மருத்துவமனையில் இந்த நபரை கொண்டு போய் சேர்க்கறது நல்லது. இல்லைனா யாரை போய் கடிச்சு வைப்பார், யாரை போய் அடித்து வைப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காணொலியை முதல்ல பார்க்குறப்போ இதை நம்பவே முடியல. வழக்கமாக சைமன் செபாஸ்டியன் சார்ந்த ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சின்னு சொன்னால் அது பேச்சு சம்மந்தமாக தான் இருக்கும். நம்ம தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லாத விஷயத்த அவர் சொன்னாருன்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த மாதிரி டைம்லலாம் கூட அது இந்த பேச்சில் தான் இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்துச்சு. அது இந்த மாதிரி அடிக்கிறது, பாயிறது இதெல்லாம் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மண்டையை உடச்சி போடுவேன், இப்படி பண்ணி போடுவேன், அப்படி பண்ணுவேன், இந்த பேச்சில் தான் இது சர்ச்சையாகிட்டே இருந்துச்சு. டேரெக்டாக அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பெருசாக போகலை.
இப்போ பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாகவே அடிக்கிறதுக்கு போகிறாருன்னா இப்போ இது என்ன அப்படின்னு தான் தோணுது. இது என்ன ஒரு அரசியல் கட்சியாக இது? ஒரு கட்சி தலைவன் இப்படி நடந்துப்பானா? அந்த கட்சி தொண்டர்கள்லாம் இதை ஆதரிக்கிறாங்க வேற. அண்ணே அடிங்கண்ணே அண்ணே அப்படின்னு எப்படின்னு போட்டுட்ருக்கானுங்க. என்னங்க இது? இவனுங்கெல்லாம் எப்படி தான் 8% ஓட்டெல்லாம் வாங்கினானுங்கன்னு வேற புரியல. தமிழ்நாட்டில் 8% கூமுட்டைகள் இருக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இனிமேல் தாவைக்காவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வரும் பார்த்தீங்களா, 4, 3, 5. அந்த 4, 3, 5வும் பார்த்தீங்கன்னா 4, 3, 5 ஏதோ ஒரு இதாகவே வருது பாருங்க. இந்த 4, 3, 5வும் அதே தற்குறி கூட்டம் தான். இந்த 8% வந்து ஷேர் பண்ண தான் போகுது. அது இந்த 8லேருந்து ஒரு 3, 4 பிரிஞ்சு அங்கே போயிடும். அது கூட சேர்த்து தாவைக்காவுக்கு ஒரு 1, 2% வந்து கூட வரும். அதை வச்சு அவங்க ஒப்பேற்றுவாங்க இல்லையா. இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 10லேருந்து 11% இந்த 2 கட்சிகளும் ஷேர் பண்ணும் பார்த்தீங்களா. இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தற்குறிகளுமே அந்த கும்பல் தான். அரசியல்னால் என்ன, ஒரு அரசியல் கட்சி தலைவன்னா எப்படி நடந்துக்கணும், அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும், இப்படி எந்த ஒரு அடிப்படை நாகரிகமும் இல்லாத 2 அரசியல் கட்சிகள். ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதே கிடையாது. 2 கட்சி தலைவர்களும் முட்டாள்களாக தான் நடந்துக்கிறாங்க. 2 கட்சியுடைய தொண்டர்களுமே அபியூசர்ஸ் ஆகும், கேவலமான இழிப்பிறவிகளாட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த 2 கட்சிகளே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத 2 ஆணிகள். அடுத்ததான் அதே மேடையில் சைமன் செபாஸ்டியன் விஜய் அவர்களை பற்றி பேசுனது, தாவேக்காவை பற்றி பேசுனது பார்ப்போம். என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா, தளபதி தளபதி. அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டிவிக்க? டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்க. சிரிப்பு வரல சைமன் செபாஸ்டியன். இது முடிஞ்சாச்சு, இந்த பார்ட், இந்த ஃபேஸ் முடிஞ்சுது. இந்த டிவிக்கே முடிஞ்சிருச்சு. நீ வேற ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணு. இந்த பேசுகிற மாடுலேஷனையாவது மாற்றலாம். இல்லைனா ஏன்னா எல்லாருமே அதே மாடுலேஷனில் தான் பேசுகிறாங்க. நம்ம திண்டுக்கல் லியோனி அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் அதிலேயே பேசிட்டாங்க. அதனால் அந்த மாடுலேஷனையாவது மாற்றலாம். திரும்ப டிவிக்கே வாடா வந்தீங்க, டிவிக்கே அது வேண்டாம். வேறு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. எங்களுக்கு சிரிப்பும் வரல. அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா உனக்கு கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே ஊருக்க வராத. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால சரி என்ன பண்றது, என்னப்பா சரி போப்பா அந்த மாதிரி அது என்ன பண்ண. யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா. அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது, நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. தான் பார்த்தீங்களா, இந்த க்ரௌடில் வந்து ஏதாவது டயலாகை விட்டு அதுக்கு வந்து விசில் வாங்குறது கொஞ்ச நேரத்துக்கு மைல்டாக போகும். இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த போர் அடிக்கிற மாதிரியே கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கு ஒரு பிஜிஎம்மை போட்டு ஒரு மாதிரி வந்து எல்லா தேட்டரே வந்து அலரும். அப்படியே வேறு லெவலாக இருக்கும். ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமாவுக்கு வந்து அதுதான் இயல்பாக இருக்கும். அதே விஷயந்தான் தாவேக்கா நாம் தமிழர், அதே தான். அரசியலே கிடையாதுங்க, அரசியலே பேச மாட்டாங்க. அந்த திடீர்னு ஒரு டைலாகை போடுவார், பின்னாடி இருந்து இந்த குஞ்சுகள் விசில் அடித்தாங்க குஞ்சுகள், இதுங்களும் விசில் அடித்தாங்க குஞ்சுகள் தான். நாம் தமிழர் மட்டும் என்னவா, சைமன் எங்கள் அண்ணன் துண்டு சீட்டு இல்லாமல் எப்படி பேசி பிடுங்குவார் தெரியுமா அப்படின்பானுங்க. துண்டு சீட்டு இல்லாமல் பேசிட்டு அவன் உடனே பெரிய ஆளுமையா. ஸோ இந்த விசில் அடித்தாங்க குஞ்சுகள் ஒரு பக்கம், பேச்சு திறமை அடடே என்னமா பேசுகிறாரு தெரியுமா. இந்த சமீபத்தில் எஸ்ஆர்எம் காலேஜில் ஏதோ தமிழை பற்றி சூப்பராக பேசியிருக்காரு. அதுவே ஒரு பேச்சு போட்டிங்க. பேச்சு போட்டியில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே மேடையை தட்டி இப்படி பேசுகிறத பார்த்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எப்படி எங்கள் அண்ணனுக்கு தமிழ் மேலே பற்று தெரியுமா, அப்படி தெரியுமா எப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு அதை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி பேச்சு திறமை, இந்த பேச்சு போட்டி, இந்த மேடையில் நின்று பேசும் இந்த திறமையை வச்சுக்கிட்டு தான் இந்த சைமன் செபாஸ்டியன் இந்த கூட்டமே போகுது. அதே மாதிரியே விஜய் அவர்கள்
அதே சினிமாத்தனம் இந்த டயலாக் விடுறது, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இப்படிலாம் வந்து மேடையில் நின்றுட்டு பேசுகிறப்ப இந்த காக்கா கூட்டம் கீழே இருந்து கீச்சு கீச்சுன்னு கத்தம் தெரியுமா, இந்த மாதிரி டயலாக் விட்டு அந்த சினிமாசத்தை வந்து இங்கே வந்து காட்டுறது. அதில் தான் இந்த கூட்டங்கள்லாம் பின்னாடி போகுது. இந்த ஒரு 10 to 11% வந்து இந்த முட்டாள் கூட்டம், இந்த சினிமாத்தனத்துக்கு அடிமையான இந்த முட்டாள் கூட்டம் தான். ரெண்டும் ஒரே கூட்டம் தாங்க. ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க எங்களுக்கு கொள்கை இருக்குன்னு பானுங்க. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டால் அவனுங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, தமிழ் தேசியம், எங்களுக்கு தமிழ் தேசியம் இருக்குது, திராவிடம் வேற, எங்களுக்கு திராவிடம் தீங்கு, அப்படி இப்படிம்பானுங்க. சரி, தமிழ் தேசியம்னா என்னடான்னு கேட்டால் அது தமிழர்களுடைய வரலாறை பேசுகிறது தான் தமிழ் தேசியம் பானுங்க. ஆனால் ஆக்சுவலாக தமிழ் தேசியம்னா தமிழர்களுக்குன்னு தனி தமிழ் நாடு கேட்குறது தான் தமிழ் தேசியம். இவனுங்க இந்திய ஒன்றியத்துக்கு அடியில் இருந்துக்கிட்டு இவனுங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கோம் பானுங்க. அது முதல்ல பேச முடியுமா? உண்மையாகவே தமிழ் தேசியம் பேசுனா பின்னாடி சூடு வச்சு விட்ருவானுங்க. தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் வந்து பிரிச்சுருவானுங்க. பிரித்து கருவாட்டு சாம்பார் அப்படின்லாம் ஒரு மாதிரி குழப்புவானுங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கருவாட்டையும் குழம்பையும் பிரித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் அப்படியே பிரித்து எடுத்துட்டானுங்க இந்த கிறுக்கனுங்க. ஏன்னா அவனுங்க அதை பிரித்தாதான் அவனுங்களுக்கு அரசியல். தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறங்க நம்புங்கங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அது வழியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் அவனுங்களுடைய அரசியல். அவனுங்களுக்கு வேறு அரசியலே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்க அதை தான் பண்ணுவானுங்க. இதே தாவேக்கா கிட்ட வந்து அவனுங்க கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் டிவிக்கா எங்கள் அண்ணன் கொள்கை, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய கொள்கை சொல்லியிருக்காரு தெரியுமா, சமூக நீதி, முற்போக்கு, அம்பேத்கர், பெரியார், திராவிடம், தமிழ் தேசியம், எங்கள் அண்ணன் கொள்கை அப்படிம்பானுங்க இந்த முட்டாள் கூட்டம். இது ரெண்டுமே விசிலடிச்சாங்க குஞ்சுகள் தான். 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகரன் மகன் புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. அப்போ நீ பிரபாகரன் மகன் இல்லை, போ அந்தால. இதே டயலாக் தான் 15 வருஷம், இதே டயலாக், இது மாறவே செய்யாது. இந்த தேர்தலில் நான் பிடுங்கலை, பார்த்துக்க நான் பிரபாகரன் மகன் இல்லை, இந்த தேர்தலில் நான் பிடுங்கலை, நான் தமிழன் இல்லை. இதே டயலாக் தான் எல்லா எலெக்ஷன்லேயும் எப்போவுமே இதே டயலாக் மாரி தான். ஆனால் ஒரு மண்ணுக்கும் ஆகாது. ஏங்க, ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக மட்டும்தான் நிற்கிது. அங்கேயே டெபாசிட் கூட வாங்க முடியல. நம்ம கட்சிக்கான தகுதி எவ்வளோ, நம்மளால் என்ன முடியும், நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இது ஒரு அடிப்படையாக ஒரு கட்சி தலைவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? நம்ம அவ்வளோலாம் வெர்த்தில்லடா அப்படின்ட்டு தெரிய வேண்டாமா? அங்கே வேணுட்டு டயலாக் விடுறது. இந்த டயலாகை நம்பி தான் பல பைத்தியக்காரனுங்க திரள் நிதினு அனுப்பி விட்டு நாசமாக போயிட்டுருக்கானுங்க. நான் எனக்கு தூக்கம் வரல, அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. பரவாயில்லைங்க, உண்மையாகவே உண்மையை ஒத்துக்கொண்டார். தூக்கம் வரல, அதனால எவனையுமே தூங்க விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு தூக்கம் வராததை ஒப்புக்கொண்டுட்டார். எதுக்கு தூக்கம் வரல? தம்பி விஜயோடைய வருகை. எதுக்கு விஜய் வருகை உங்களுக்கு தூக்கத்தை பாதிக்குது? அவர் வந்தது பிரச்சனை இல்லைங்க, வந்து என்னோட ஓட் பேங்க் எல்லாம் உருவிட்டு போயிட்டார். நானே கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து இந்த முட்டா பயல்கள் நிறைய பேரை உருவாக்கி 8% வச்சுருந்தேன், அதில் பாதி முட்டா பயல்களை தூக்கிட்டு போயிட்டார். அதனால இப்போ தாவேக்கா மேலே ஒரே வருத்தம், ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா. இன்னொரு விஷயம், சைமன் செபாஸ்டியன் தன்னுடைய கட்சி தொண்டர்களை ஒரு பொருட்டாக என்றைக்குமே மதிச்சது கிடையாது. இப்போ இந்த நபரை அடித்ததை பார்த்தீங்களா? கட்சி நிர்வாகி, கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தானே, அடிக்கிற அடியை பார்த்தீங்களா என்ன வழி ஒழிச்சிருக்கும். பாவங்க வந்து தடுக்க வந்த நபரை வந்து இப்படி அடிச்சு விட்டான். இதே மாதிரி தான் ஏற்கனவே காளியம்மல் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் பிசுறுன்னு சொன்னது, கட்சி தொண்டர்கள் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரி கட்சி தொண்டர்களை ஒரு துளியும் மதிக்காத நபர் தான் இந்த சைமன் செபாஸ்டியன். இந்த மாதிரி வேறு கட்சிகளில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? கட்சி தொண்டர்களை வந்து ஒரு மாதிரி தரக்குறைவாக, கேவலமாக, அவதூறாக, ஆபாசமான வார்த்தைகளில் பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? பார்க்கவே முடியாது. இந்த கட்சியில் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த அடி வாங்கின நபர் இதுக்கு மேலேயும் அந்த கட்சியில் பயணிக்கணும், நம்ம அண்ணன்டா அப்படின்னு போய் நின்றுக்கிட்டு இருந்தா சுயமரியாதை அப்படின்றது ஒரு துளியும் இல்லாத ஒரு நபராக தான் அந்த நபர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி மானங்கெட்ட அலையிற ஒரு கூட்டம் இவனுங்க வந்து மேடையில் நின்றுக்கிட்டு மானத்தமிழ் மக்கள்னு பேசுகிறது டயலாக் மயிருக்கு தான் இவனுங்களுக்கெல்லாம் ஆகும். ஆனால் ஒரு மண்ணும் கிடையாது, மானமும் கிடையாது, ஒரு சொரணையும் கிடையாது, சூடும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. திரும்ப சைமன் அண்ணேன்னு தான் போய் நிற்பானுங்க இந்த கிறுக்கனுங்க. என்னை தாண்டா ஈஸியாக அடிச்சு போடுறீங்க. ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா கெட்டா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.